எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார பயணத்தில் இந்த பிரச்சார இடம் என்பது மாற அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் சாலை உலா செல்ல இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் என்பது இடம் மாற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். விவரங்கள் ராஜா. நிச்சயமாக, அதாவது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் நாளையும் நாளை மறுநாள் நாமக்கல் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இடம் தேர்வு செய்ய சொல்லியிருந்திருக்கிறார். அந்த அந்த கட்சியினர் இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை செய்த இடத்தில் அவங்க உரிமை கோருகின்றனர். ஆனால் அந்த இடத்தை அனுமதி மறுத்துள்ளது போலீசார். தற்போது என்னவென்றால் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் தேசிய நெடுஞ்சாலைகளிலோ மாநில நெடுஞ்சாலைகளிலோ பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் அந்த பொதுக்கூட்டம், அது பிரச்சார பொதுக்கூட்டமானது நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 இடங்களே தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேறு இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், அப்போதுதான் அனுமதி அளிப்போம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவினர் வேறு இடத்தை தேர்வு செய்வதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புதிய மனுவை அளித்துள்ளனர். எங்களுக்கு வேறு இடம் ஒதுக்கி தருங்கள், இல்லை என்றால் தனியாக ஒரு மைதானத்தை ஒதுக்கி தாருங்கள், அந்த இடத்தில் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.